திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கின்றேன். ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகக்கூடியபடி செயல்படுங்க. வாங்க நம்ம வணக்கம். சுப்புராஜ் உங்கள் பெயரா? இந்த 15 பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நச்சுன்னு பொருந்துங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க. உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. மூணாவது பாயிண்ட், உங்கள் குடும்பத்தில் குலதெய்வ சாபம் இருக்குதுங்க. குலதெய்வ வழிபாட்டு குறைகளோ அல்லது குலதெய்வம் யாருன்னே தெரியாத நிலையோ, அதில் நம்ம கும்புற குலதெய்வம் சரிதானா அப்படிங்கிற குழப்ப நிலையோ கண்டிப்பாக இருக்கும். நாலாவது பாயிண்ட்டு அவசர புத்தி உண்டுங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும். ஆறாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. ஏழாவது பாயிண்ட்டு ஜாதி மத கொள்கைகளை ஆர்வம் ஈடுபாடு தீவிரமாக இருப்பீங்க. எட்டாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் முன்னோர்கள் சண்டை போட்டு சாபம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு பெண் குழந்தை மேலே தான் அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க. பத்தாவது பாயிண்ட்டு மாமனார் ஃபைனான்சியல் ரீதியாகவும் ஹெல்த் ரீதியாகவும் ரொம்பவே கஷ்டப்படுவார். 11வது பாயிண்ட்டு இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு. 12வது பாயிண்ட்டு ஒன்று சளி தொல்லை இல்லைன்னா சைனஸ் அல்லது வீசிங் 3ல் ஒன்றால் அவதிப்படுவீங்க. 12வது பாயிண்ட்டு இரத்த பந்த உறவினர்களை வெறுப்பீங்க. 13வது பாயிண்ட்டு சோம்பேறித்தனம் பிறவு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அசால்ட்டுத்தனம் உங்கள்கிட்ட இருக்குங்க. 14வது பாயிண்ட்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாது, மீறி செஞ்ச நஷ்டத்தை கொடுக்கும். 15வது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய்பாபா தாங்க. இத்துடன் சுப்ராஜ் என்ற பேருக்கான 15 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. உங்கள் பேரை வச்சே 15 பலன்கள் துல்லியமாக சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை ஒன்றும் அவ்வளோ அதிகமாக அவ்வளோ துல்லியமாக சொல்லும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு வாங்க. என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் ஆகக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.